ஸ்டாப் பண்ணது யார் அது? ஏய் வாய முறடா. யார் அது? ஏய் ஏய் யார் அது? எங்க அப்பா கிட்ட பேசுறானே ஸ்கூலுக்கு போய். ஏய், யார் அது? யார் அது? எங்க அப்பா அது. எனக்கு பூனை மட்டும் முடி வச்சுக்கிற. சொல்ல. உன் பேர் என்ன? நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு தம்பி. சொட்ட தம்பி, நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சென்னையில் போதையில் போலீசாரிடம் வம்பிழுத்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஆண் நண்பருடன் ஆட்டோவை நிறுத்தி அலம்பல் செய்தவரை கைது செய்தது காவல்துறை. ஸ்டாப் பண்ணது யார் அது? ஏய் வாய முறடா. யார் அது? ஏய் ஏய் யார் அது? எங்க அப்பா கிட்ட பேசுறானே ஸ்கூலுக்கு போய். ஏய், யார் அது? யார் அது? எங்க அப்பா அது. எனக்கு பூனை மட்டும் முடி வச்சுக்கிற. சொல்ல. உன் பேர் என்ன? நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு தம்பி. சொட்ட தம்பி, நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போடா. யா புஷ்னாரி. அப்பா என்ன இப்ப புருஷன்ப்பா? போடா. போடா போடா. 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 அவன் புருஷன் என் செல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் ரேவதி. நான் நேற்று நைட்டு நானும் என்னோட மாமாவும் பார்ட்டி போயிட்டு வந்தோம். பார்ட்டி போயிட்டு வர வழியில் வந்து என்னாச்சுன்னா ஃபுட் வாங்கிறதுக்காக நாங்கள் கோயம்பேட்டில் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4 போலீஸ்காரங்க வந்துட்டு எங்கள் மாமா கிட்ட வம்படியாக வந்துட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அவர் நின்றுட்டு இருந்ததுனால வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி வம்பு எடுத்தாங்க, பேசினாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே நீங்கள் தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து கோவமாக பேசினேன். நானும் போதையில் தான் இருந்தேன், ஆனால் கோவமாக பேசினேன், நல்லா திட்டி விட்டேன். அதுக்கு வந்துட்டு இஃப் இன்கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஈவன் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நேற்று வந்து அவங்க 4 பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ்காரங்க சேர்ந்து என் பேக்கில் அடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னதுக்காக அப்புறம் நானும் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆமாங்க நான் குடிச்சிருந்தேன், அசிங்கமாக பேசினேன். இஃப் இன்கேஸ் என் மேலே தப்பு இருந்ததுனாலோ கோபம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு என்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷனை வர வச்சு பேச வச்சுருக்கலாம். நீங்கள் இப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க? இங்கே பாருங்கள், காமிக்க முடியாத இடத்துல சுத்தமாக உட்கார முடியல. இப்போ தான் எண்ணெய் தள்ளிட்டு உட்காந்துருக்கேன், பாத்ரூம் போக முடியல. அண்டு அப்புறம் ஒருத்தர் வந்தார், ஏசி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த என்ன யார் அடித்தாங்களோ அவங்கள வந்துட்டு தலையை தாடி குத்துட்டு போகிறாரு. கேட்டன் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்பேடு. அப்புறம் போகிறதுக்கு எங்களோட மாமாவோட ஃபோனில் அவரோட பேக்கெட்லேருந்து 15,000 ரூபாய் கேஷும் அவரோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் அங்கேருந்து எங்களுக்கு வரல, எங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஈவன் இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அவங்களோட ஃபோன் எங்களுக்கு தெரியாமல் கையில் வந்துருச்சுன்னா நாங்கள் 10 வாட்டி ஃபோன் பண்ணிப்போம். ஆனால் ஒரு ஃபோன் கூட எங்களுக்கு வரல. நான் காலிலேருந்து 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறேன். எங்களோட ஃபோன் என்னாச்சுன்னா வந்து இன்ஸ்பெக்டர் பந்தோபஸ்துக்கு போயிருக்காரு, நீங்கள் வந்துட்டு அப்பர் பேசுங்க இப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்தடிக்கிறாங்களே தவிர காசை பற்றி எதுவுமே சொல்ல, ஃபோனை பற்றி எதுவுமே கேட்கல. சரி, இது எனக்கு என்னோடய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேலை வச்சாலும் பரவாயில்ல, என்னை அடித்ததுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் ஃபோன் அடித்தேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை, கான்டாக்ட் நம்பர் இல்லாதனால. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் நான் செஞ்சது தப்பாக கூட இருக்கட்டும், பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் இது கிடையாது. இப்போ வந்து என்னை பார்க்குறவங்களாம் எனக்கு பிடிக்கலாம்னா நான் வெட்டி கொண்டுடலாம் அப்படின்னா என்னத்துக்கு சட்டம்? அந்த மாதிரி தானே. அவங்களுக்கு என்கிட்ட பிரச்சனைனா அவங்கள எப்படி வந்து டேக்கிள் பண்ணமோ, எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படியே ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டு என்னை அடிச்சிருவாங்களா? இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முடிவு பண்ணுங்க சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.